வெல்கம் டு யூபிஎஸ்சி தினம். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்தாஸோட நுமிஸ்மேட்டிக்ஸ் பற்றின ஒரு கொஷின். ஸோ ஜென்ரலாகவே பிவைக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸ் அண்ட் சோலாஸ் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் அதிகமாக கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், பிகாஸ் குப்தாஸ் இஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் நுமிஸ்மேட்டிக்ஸ் அண்ட் ஆல் அதர் திங். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர கிங்டம்லேயும் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு டு யூ ஜஸ்டிஃபை த வியூ தட் லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் குப்தாஸ் நுமிஸ்மேட்டிக் ஆர்ட் இஸ் நாட் அட் ஆல் நோட்டிஸ்ட் இன் லேட்டர் டைம்ஸ். ஸோ ஆக்சுவலாக குப்தாஸ் ஓட நுமிஸ்மேட்டிக் ஆர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின், பட் அதாவது பர்டிகுலராக ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் இது எப்படி ப்ரீஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து எந்த ஒரு கிங்டம் பற்றி கொஷின் கேட்டாலையுமே அந்த கிங்டத்தோட டைம் லைனை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். த குப்தாஸ் எம்பையர் 4th to 6th century CE, it's a golden age of Indian history. Golden age for Indian history. Remarkable achievements in art, literature, science, numismatics, art. So realizing zenith during that era. So கோல்டன் எரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் எரான்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து, அதாவது தே ஆர் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், நுமிஸ்மேட்டிக்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்ன்னு இல்லாமல் எல்லா ஃபேஸ்லேயுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா டொமைன்ஸ்லையுமே அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அதனால தான் அதை வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, த குப்தாஸ் நுமிஸ்மேட்டிக் ஆர்ட் எக்ஸிபிட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லெவல் இன் எக்ஸலன்ஸ். எதில் எக்ஸ்ட்ராடினரி லெவல் இன் எக்ஸலன்ஸ் எதில்? ஃபர்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். குப்தன் காயின்ஸ், நம்ம இப்போ காயின் நுமிஸ்மேட்டிக்ஸை பற்றி தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். அந்த காயின் என்னெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு காயின் இருக்குது. ஒரு காயினில் ஆப்வர் சைட், ரிவர் சைட், ஹெட்டு, டெய்ல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின் என்னென்ன, இந்த காயினில் என்னெல்லாம் அந்த காயினில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று கிங்கு, அடுத்து காடு, காடஸஸ். ஸோ பர்டிகுலராக காடஸஸ் சொல்கிறதுக்கு காரணம் வந்து குப்தாஸ் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரிதேவி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸில் இம்ப்ரிண்ட் பண்ணுறது. இதை மாதிரி தான் அல்டிமேட்டாக இது மட்டும் தான் பண்ணவே முடியும். ஒரு காயினில் என்னெல்லாம் பண்ண முடியும்? அவங்களோட சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ த குப்தன் காயின் ஷோகேஸ்ட் டைனாஸ்டிக் சக்சஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனாஸ்டிக் சக்சஷன்ஸ். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், குப்தாஸில் மட்டும் கிடையாது, எல்லா காயின்லேயுமே டைனாஸ்டிக் சக்சஷன் தான். என்னது? டெக்னிக்கலாக ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு அடுத்தபடியே யார், அதுக்கு அடுத்தபடியே யார், டைனாஸ்டிக் சக்சஷன்ஸ் அதில் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஸோ இம்பார்ட்டன்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் லைக் ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ நல்லாவே தெரியும், குப்தாஸ் பீரியடில் வந்து பிரமினிக்கல் டாமினன்ஸ் திரும்ப ரீகெயின் ஆச்சு. ஸோ அஸ்வமேதா நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எழுதிடுறோம். அண்ட் மேரேஜ் அலைன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸோட அதாவது குப்தாஸ் கிங் மேரேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விமன் குவீனோட பேரில் வந்து காயின் ரிலீஸ் பண்ணது வந்து குப்தாஸ் பீரியடில் தான். அது வந்து மேரேஜ் அலைன்ஸில். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து while earlier coins only depicted the emperors of martial poses such as archers, lion slayers or horse riders. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரையுமே ஜஸ்ட் வந்து அந்த போருக்கு போகிற போஸு, லயனு, அதுக்கடுத்து லயன் ஸ்லேயர்ஸ், ஹார்ஸ் ரைடர்ஸ், இந்த மாதிரி மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் மேரேஜ் அலைன்ஸு, சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி டைவர்சிஃபைடாக வேறு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போர்ட்ரேயல் ஆஃப் வேரியஸ் டயட்டிஸ், காடஸஸ். நான் தெளிவாக சொன்னேன், காடஸஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ காடஸஸ், ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ் இன்க்ளூடிங் துர்கா, லக்ஷ்மி, கங்கா அண்ட் கருடன் வேர் டிபிக்டட் ஆன் த ரிவர் சைட். ஏன்னா ஆப்வர் சைடு வந்து கிங்கோட ஃபேஸ் இருக்கும், ரிவர் சைடு வந்து காட்ஸோட ஃபேஸ் இருக்கும்.
ஸோ அடுத்து ஹை குவாலிட்டி கோல்ட் அண்ட் சில்வர் மின்டிங். குப்தன் காயின்ஸ் வாஸ் லஸ்டீரியஸ், ரொம்ப பளபளன்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸப்ஷனல் குவாலிட்டிஸ் அஸ் தேவர் மின்டட் இன் கோல்ட் அண்ட் சில்வர். ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் நல்லா பாருங்கள். இது வந்து ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு பாயிண்ட்ஸ். எந்த டைனாஸ்டி எடுத்துக்கிட்டாலும் அந்த டைனாஸ்டியில் எப்படி என்ன அந்த காயின்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிங்கோட ஃபேஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் அவங்களோட சக்ஸஷன்ஸோட ஸ்டோரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் அலைன்ஸை பற்றி கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பாயிண்ட் இது. ஓகேங்களா? ஸோ மேரேஜ் அலைன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா அது குப்தாஸோட டைனாஸ்டியில் மட்டும் அது வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேல் ஆஃப் வேரியஸ் டயட்டிஸ். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அது துர்கா, லக்ஷ்மி, கங்கா. ஹை குவாலிட்டி கோல்ட் அண்ட் சில்வர் மின்டிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் மின்டிங், அதாவது இவங்களோட குப்தாஸ் பீரியடுக்கு அப்புறம், அதாவது குப்தாஸ் பீரியடில் வந்து அதிகமான கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்லேருந்து வந்த பிளண்டரர்ஸ், ஸோ ட்ரைபல் பிளண்டரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளடிச்சிட்டு போனதும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக போஸ்ட் குப்தன் காயின்ஸ் இன்க்ளூட்ஸ் தோஸ் ஆஃப் ஹர்ஷா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல the view that level of excellence Gupta numismatic art and not noticed at that time. ஸோ அதை தாண்டி நம்ம ஒரு 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம். ஹர்ஷா த காலச்சூரி ஆஃப் திரிபுரி அண்டு மெடிவல் ராஜ்புட்ஸ். இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. யாரோடத குப்தாஸோட இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. காயின்ஸ் மின்டட் அட் லோவர் குவாலிட்டி மெட்டல்ஸ். Persistent internal conflicts among the medieval kings weakened the treasury as resulted in coin minting using inferior metals. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுமிஸ்மேட்டிக்ஸ் வந்து என்ன ஆச்சு, இவங்க பீரியடில், அதாவது குப்தாஸ் பீரியடில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக இருந்த மீன்ஸ் கோல்டு, சில்வர் இதெல்லாமே குவாலிட்டி குறைய ஆரம்பித்தது. ஸோ லேக்ட் இன் குவாலிட்டி அண்ட் லஸ்டர். ஃப்ரீக்வெண்ட் கூப்ஸ் அண்ட் சக்ஸஷன்ஸ். குப்தாஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்டேபிளான சக்ஸஷன்ஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட் கூப்ஸ், நிறைய பிரச்சனை. ஸோ கூப்டா என்னது, ஸோ ஒருத்தரை கொண்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக கிங்கை கொண்டுட்டு அடுத்த ஒரு கிங் ஆகிறது. சக்ஸஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்ததுனால அந்த ஹேஸ்டி மின்டட் டிமானிடைஸ்ட் டைனாஸ்டிக் காயின்ஸ் லீவிங் லிட்டில் டைம் ஃபார் கிராண்ட் டிசைன் அண்ட் யூனிக் மோட்டிவ்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு கிங் இருக்காரு, அந்த கிங்கை கொண்டுட்டு இன்னொரு கிங், அந்த கிங்கை கொண்டுட்டு இன்னொரு கிங் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வரும்போது ஸோ காயின் மின்டிங்கிறது ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ 1 day ப்ராசஸ். ஸோ அது ப்ராப்பராக எவால்வ் ஆகணும். அப்போது அதுக்கப்புறம் குப்தாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஷன் டிஸ்பியூட்ஸ் இருந்ததுனால அந்த காயின் மின்டிங்ஸில் வந்து ஹேஸ்டியாக இருந்தது. ராஜ்புட் காயின்ஸ் டிசைன் ஃபோக்கஸ் ஆன் மேரிட்டல் மோட்டிவ்ஸ். ஸோ மேரிட்டல் மோட்டிவ்ஸ். ராஜ்புட்ஸ் காயின் டிசைன் புல். நல்லா பாருங்கள், ராஜ்புட் காயின்ஸ் புல், ஹார்ஸ்மேன். அண்ட் சவுத் இந்தியன் காயின்ஸ் ஹேட் டைனாஸ்டிக் கிரெஸ்ட் ஆஃப் ஃபிஷ், பாண்டியா டைனாஸ்டி, டைகர், சோழா டைனாஸ்டி, லயன், ஹொய்சலா டைனாஸ்டி. ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. த ரிவர் சைட் யூஸ்வலி ஃபீச்சர்ஸ் அ டெம்பிள் ஆஃப் காடஸஸ் இமேஜ் வாஸ் லெஃப்ட் பிளாங்க் இன் த கேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ். ஸோ வெஸ்டர்ன் சாளுக்கியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிளாங்காகவே விட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் ராஜாவோட ஃபேஸை மட்டும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காயின்ஸ் textual information. Islam prohibited idolatry and scope of inscribing motifs and images on Delhi sultans and Mughal empires. Coin become limited. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக தெரியும், இஸ்லாம் அப்படின்னாலே அவங்க வந்து இமேஜஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதனால் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுமிஸ்மேட்டிக்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. யூனிஃபார்ம் டிசைன். ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு அப்புறம் காயின் ஃபீச்சர்டு மோனோட்டோனஸ். பிரிட்டிஷ் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, காயின்ஸ் வந்து மோனோட்டோனஸாக மாற்றினாங்க. ஸோ வித் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆப்போஸ் சைட் அண்ட் போர்ட்ரேட் ஆஃப் கிங் அண்ட் குவீன் ஆன் த ரிவர் சைட். ஸோ ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் கிங் போர்ட்ரேயல் வாஸ் ரீப்ளேஸ்டு பை லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காயின்ஸ். ஆக்சுவலாக இது வரையும் தான் ஃபஸ்ட்டு கொஷினே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிஃபைங் தி கொஷின்ஸ் மீன்ஸ் பாசிஃபைங் தி ஆன்சர். அதாவது என்னன்னா ஜஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ போஸ்ட் குப்தாஸ் பீரியடில் இந்த மாதிரி காயின்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆச்சு. ஸோ என்னன்னா ஹவு டு யூ ஜஸ்டிஃபை the view level of excellence of Gupta's numismatic art is not at all noticed later time. ஸோ அப்போது இதெல்லாமே சிறப்புகள். பட் இதை பற்றி நம்ம பெருசாக பின்னாடி எதுவுமே பேச கிடையாது. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ராஜ்புட்ஸும் சரி, அதுக்கடுத்து டெல்லி சல்தானேட்ஸும் சரி, இவங்க இந்த மாதிரி வந்து மோட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ
ஆல்மோஸ்ட் வந்து இட் இஸ் அ மேனேஜபிள் ஆன்சர் தான், எக்ஸாக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.